இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரஷ்யர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் மக்களிடையே இன்னும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு தன்மை உண்டு. அநேக வருஷங்களுக்கு பிறகு ரஷ்யாவிலே 2 அமெரிக்கர்கள் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான இல்லங்கள் நடத்த அனுமதிக்கப்பட்டார்கள். அங்கு அவர்களுக்கு ஒழுக்க நெறிகளை போதிக்கவும் வேதத்தை கற்பிக்கவும் கூட அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அப்பொழுது முதலாவதாக அங்கே கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்று பிள்ளைகளுக்கு ஒரு மிஷனரி போதித்தார். கிறிஸ்துமஸ் தேவகுமாரன் நம்மை நேசித்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க குழந்தையாக இந்த உலகத்துக்கு வந்த நாள். அந்த நாளை உலகம் எப்படி இல்லாமோ கொண்டாடுகிறது. அதிலே அவருடைய பிறப்பை கொண்டாடும் குடில்கள் நாங்கள் அமைப்போம். அதிலே இயேசு கிறிஸ்துவின் பொம்மைகளை வைப்போம். மெய்ப்பர்கள், ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், ஞானிகள், இப்படிப்பட்டவர்களுடைய பொம்மைகள் எல்லாம் அந்த குடிலை சுற்றி அமைப்போம். அதோ அந்த அறையிலே ஏராளமான கிறிஸ்து பொம்மைகள், மூங்கில்கள், தட்டிகள், குச்சிகள், புற்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கான ஒரு குடிலை அமையுங்கள், நாங்கள் வந்து பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படியே பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு ஆர்வத்தோடு சென்று பெரிதும் சிறிதுமான குடில்களை அமைத்தார்கள். வித்தியாசமான முறையிலே அதை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று புற்கள், பஞ்சு எல்லாவற்றையும் அதன் மீது அடுக்கி பொம்மைகளையும் வைத்து குடில்களை பிரமாதப்படுத்தினார்கள். அதை பார்வையிட்டு கொண்டு வந்தபோது ஒரு பையன் மட்டும் தன்னுடைய குடிலே இயேசு கிறிஸ்துவின் பொம்மைக்கு அருகிலே இன்னொரு இயேசு கிறிஸ்து பொம்மையை சேர்த்து வைத்திருந்தான். என்ன, உன்னுடைய குடிலே மட்டும் 2 இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று கேட்டார்கள். ஒருவர் இயேசு கிறிஸ்து, ஒருவன் நான் தான் என்றான். நீயா? ஆம், இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். இந்த குளிரான நேரத்திலே நான் பிறந்தேனே, எனக்கு போர்வை ஏதும் இல்லை, என்னோடு பேச ஆளும் இல்லை. நீயும் குழந்தையாக வந்து என் அருகிலே படுத்துக் கொள்வாயா? நாம் இருவரும் பேசிக் கொள்வோம். நான் உன்னை பாதுகாப்பேன். நான் சீக்கிரமாய் வளர்ந்து விடுவேன், நீ மெதுவாய்த்தான் வளருவாய். நான் வளர்ந்து பெரியவனாக்கி உனக்காக சிலுவை எல்லாம் சுமப்பேன், ஆனால் உன்னை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னார் என்று சொன்னான். அப்படியானால் அவன் என்ன கேட்டிருக்கின்றானோ அதையே கற்பனையாக அவன் யோசித்து பார்த்து, ஆனால் ஒன்றை பிடித்துக் கொண்டான். தேவகுமாரன் என்னை சிறு வயது முதல் கடைசி வரை கைவிடாமல் காத்துக்கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவனுடைய அந்த நம்பிக்கை, தேவகுமாரன் என்னை கைவிட மாட்டார். ஆம், இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறவர். நமக்காக சிலுவை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மறுபடியும் வருவேன் என்ற வாக்குத்தத்தத்தோடு சென்றவர். இன்றைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த விசுவாசம் மட்டும் நமக்கு இருந்தால் இந்த உலகத்தை நாம் எப்படி எளிதாக எதிர்கொள்வோம். மத்தேயு 22:20, இதோ உலகத்தில் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆம், தேவகுமாரன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். நாம் உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களும் நம்மோடு இருக்கிற அவரை நாம் பற்றிக் கொள்வோம். 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரை நாம் குடும்பமாக ஜபித்து நமக்குள்ளே அழைப்போம். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.